நம்ம என்ன பார்க்க போறோம்னா நுகர்வோர் சமநிலை மற்றும் தேவை. இப்போ தியரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் அண்ட் ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் இருக்கு. ஸோ மெனி எக்கனாமிஸ்ட் வந்து கார்டினல் ஆர்டினல் அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமரோடைய யூக்லிபிரியத்தை டிட்டர்மின் பண்ணி தியரிஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். அதுலதான் நம்ம கன்சியூமரோடைய யூக்லிபிரியம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சியூமர் யூக்லிபிரியம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கன்சியூமர் யூக்லிபிரியம்னா என்னன்னு? ஸோ கன்சியூமர் யூக்லிபிரியம் அப்படின்னா என்னன்னா மேக்சிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு கன்சியூமர் அவருக்கு இருக்கக்கூடிய இன்கம்ல டிட்டர்மின் பண்ணக்கூடிய லிமிட்டட் இன்கம்ல அவர் எந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ பர்ச்சேஸ் பண்ணி மேக்சிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல ரீச் பண்றாரு. ஸோ இதை டிட்டர்மின் பண்றதா கன்சியூமர் யூக்லிபிரியம். இந்த கன்சியூமர் யூக்லிபிரியத்தை தான் கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் அண்ட் ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் வந்து டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். ஸோ அதுல கன்சியூமர் யூக்லிபிரியம்ல கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச்ல யூட்டிலிட்டி அப்ரோச், டிமாண்ட் டிட்டர்மினேஷன், எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், இந்த 3 டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யூட்டிலிட்டி அப்ரோச், யூட்டிலிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஹியூமனுடைய வான்ஸ் என்ன. இப்ப லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஹியூமன் பீயிங்கோட வான்ஸ் வந்து அன்லிமிட்டட், ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெபினிஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஹியூமனுடைய வான்ஸ் வந்து எப்படி இருக்கு? வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்ததுதான், வான்ஸ் வந்து அன்லிமிட்டடா இருக்குது, அதோட ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ரிசோர்சஸ் வந்து ஸ்கேர்சிட்டியா இருக்கு. தென் நிறை வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். வான்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டீ குடிக்கணும்ன்றதும் ஒன் ஆஃப் த வான்ஸ் தான், காஃபி குடிக்கணும்ன்றதும் ஒன் ஆஃப் த வான்ஸ் தான், மில்க் குடிக்கணும்ன்றதும் ஒன் ஆஃப் த வான்ஸ் தான். பட் இது மூணும் ஒரு ஈக்குவலான சாட்டிஸ்பாக்சனை தான் நம்ம கொடுக்க போகுது. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தான் நம்ம டீ ஆர் காஃபி கொடுக்க போறோம். அப்ப டீ இல்ல, நம்மளுடைய வான்ஸ், நம்மளுடைய டிசைர் டீயா இருக்கு, டீ இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், காஃபி ஆர் மில்க் ஏதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வான்ஸும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்கு. தென் வான்ஸ் ஆர் காம்படிட்டிவ். ஸோ கண்டிப்பா வந்து வான்ஸ் வந்து காம்படிட்டிவ்ல இருக்கு, போட்டியிடக்கூடிய அப்படின்றது. தென் காம்ப்ளிமெண்டரி. ஆல்டர்னேட்டிவ் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? வான்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் நம்ம ஒண்ணு பாக்குறோம், தென் வான்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரின்னு பார்த்திருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் ஒண்ணுத்துக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றது. இது இல்லைன்னா இப்போ காஃபி நம்ம குடிக்கிறோம்னா, காஃபி இல்லைன்னா டீ ஓவராலா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். காம்ப்ளிமெண்டரி, இப்போ நம்ம காஃபி குடிக்கணும்ன்றது ஒரு வான்ஸ், காஃபினா ஜஸ்ட் நம்ம மில்க் குடிச்சிட போறல. அப்ப அந்த வான்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அந்த காஃபி அப்படின்ற அந்த வான்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு மில்க், சுகரு, காஃபி பவுடர், இது 3யும் இருக்கு. இது 3யும் மிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு காஃபின்ற அந்த ஃபைனல் கூட்ஸ் வந்து கிடைக்கும். அப்ப இந்த சுகரும் மில்க்கும் என்னது, காம்ப்ளிமெண்டரி இல்லையா? சோ இது 3 திங்ஸும் இருந்தாதான் அந்த காஃபின்ற திங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சோ அததான் வான்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி. நம்ம ஒரு டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அதோட ஆல்டர்னேட்டிவ், அதோட நிறைய காம்ப்ளிமெண்டரி வான்ட் வந்து கிரியேட் ஆகும். ரெக்யூரிங், ஒரு வான்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ண போதும், அகைன் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க போறோம். இன்னைக்கு காஃபி குடிக்கணும்ன்றது ஒரு வான்ஸ்னா, நாளைக்கு நான் காஃபியே வேணாம், அவனா என்னோட வான்ஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறதுல, இன்னைக்கு குடிச்சோன்னா நாளைக்கும் நம்மளுக்கு அந்த வான்ஸ் வந்து இருக்கும். சோ அப்ப அந்த வான்ஸ் வந்து என்னது, அகைன் வந்து நடக்கக்கூடியது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸோட வான்ஸ், யூட்டிலிட்டி கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வான்ஸ்ன்ற இந்த கான்செப்டை நம்ம இப்ப பார்த்திருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் ஹியூமன் பீயிங்ஸோட வான்ஸை நம்ம பார்த்திருக்கோம். தென் கூட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ், 3 டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து இது. நெசசரி கூட்ஸ், கம்ஃபர்ட் கூட்ஸ் அண்ட் லக்ஸுரி கூட்ஸ். நெசசரி கூட்ஸ் அப்படின்னா என்னது, ஹியூமன் பீயிங்ஸோடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இந்த கூட்ஸ் எல்லாம் இருந்தாதான் அவனுடைய லைஃபை வந்து நம்மளால ரன் பண்ண முடியும் அப்படின்றது நெசசரி கூட்ஸ் வரும். ஃபுட் ஐட்டம்ஸ், ஷெல்டர், கிளாத், இதெல்லாம் வந்து நெசசரி கூட்ஸ் எல்லாம் வரும். தென் கம்ஃபர்ட் கூட்ஸ்னா என்ன? சோ ஷெல்டர்ன்றது ஒரு நெசசரி கூட்ஸ். இந்த ஷெல்டர்ல இந்த டிவி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி, இதெல்லாம் கம்ஃபர்ட் கூட்ஸ்.
சோ இதெல்லாம் வந்து கம்ஃபர்ட் குட்ஸ். லக்ஸுரி குட்ஸ்னா என்னது? நல்ல கோல்டு, டைமண்ட்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றது, கார் இதெல்லாம் வந்து லக்ஸுரி குட்ஸ்ல வரும். சோ அப்ப நெசசரி குட்ஸ்னா பேசிக் திங்ஸ், ஹியூமன் பீயிங்க்கு தேவையான பேசிக் திங்ஸ். கம்ஃபர்ட் குட்ஸ்னா கொஞ்சம் பெட்டரா ஒரு கம்ஃபர்ட் ஃபீல குடுக்கறதுக்காக. இப்போ வீட்ல நம்மளால ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா லைஃப ரன் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் நம்மளால இருக்க முடியும். பட் ஷெல்டரோ, ஃபுட்டோ, கிளாத்தோ இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. இது நெசசரி குட்ஸ்ல இருக்கும். அப்ப ஃப்ரிட்ஜ நம்ம எதுக்காக வீட்ல வச்சிருக்கோம்? நம்மளோட ஒரு கம்ஃபர்ட்காக வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜோ, டிவியோ, லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு கம்ஃபர்ட்காக வச்சிருக்கோம். சோ தீஸ் ஆர் தி கம்ஃபர்ட் குட்ஸ். லக்ஸுரி குட்ஸ் ரொம்ப ஆடம்பரமான பண்டங்கள். கோல்டு, டைமண்ட் இதெல்லாம் வந்து ஆடம்பரமான பண்டங்கள். இதெல்லாம் வந்து லக்ஸுரி குட்ஸ்ல ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். ஓகே. நம்ம இப்ப என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் ஆக்சுவலா? கன்சியூமர் யூக்லிபிரியம்ல யூட்டிலிட்டி அப்ரோச். ஓகேங்களா? யூட்டிலிட்டி அப்ரோச், கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச், ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். யூட்டிலிட்டி தியரிய வந்து 2வா டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க. கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச், ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் பார்க்க போறோம். இந்த கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் தியரிய நம்ம என்ன பார்க்க போறோம்? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. இத ஃபர்ஸ்ட் 1854ல எச்.எஸ். காசன் அப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் தான் இந்த தேரிய வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது காசனுடைய ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கூட்ஸ நம்ம அகைன் யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த தேரி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம யூட்டிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன? பயன்பாடு, யூசஸ். ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துறதுனால அதுல இருந்து நம்மளுடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல் என்ன? பென் இருக்கு, ஒரு செலோ பென் இருக்குன்னா அந்த செலோ பென் யூஸ் பண்றோம், அந்த யூசஸ் தான் யூட்டிலிட்டி. ஓகேங்களா? அந்த செலோ பெனை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், எப்ப நம்ம சாட்டிஸ்பாக்சன் ரீச் பண்றோம், அகைன் நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறோமா இல்லையா. யூட்டிலிட்டி அப்படின்ற அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன? யூசஸ், பயன்பாடு. நம்ம ஒரு பொருளை பயன்படுத்துறோம், அந்த பயன்படுத்தக்கூடிய கன்சியூமருடைய சாட்டிஸ்பாக்சன் லெவலை டிட்டர்மைன் பண்ண போறோம். சோ அதுதான் யூட்டிலிட்டி. அதுல அந்த லா நம்ம என்ன பார்க்கிறோம்? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. இந்த விதியில, இந்த தியரியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொருளை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி நம்மளுக்கு குறைஞ்சுக்கிட்டே வரும். சோ அததான் இந்த தியரியில டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோடைய அனுமானங்கள். அனுமானம்னா என்ன? லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். அசம்ஷனா என்ன? சோ இந்த ரூல்ஸ நம்ம ஃபாலோ பண்ணாதான் இந்த தேரி வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு பை கார்டினல். அதாவது இந்த தியரியில என்ன சொல்றாங்கன்னா, காசனுடைய ஃபர்ஸ்ட் லா தான் குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. காசன் சொன்னாலுமே 1890ல நம்மளுடைய ஆல்பர்ட் மார்ஷல் தான் இதுக்கு ஒரு ப்ராப்பரான டெஃபினிஷனே கொடுத்திருக்காரு. சோ அவருடைய பேசிஸ்ல ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா, யூட்டிலிட்டி வந்து மெஷர்மெண்ட் பண்ண முடியும். 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு நியூமரிக்கல் வேல்யூவால யூட்டிலிட்டி நம்மளால மெஷர்மெண்ட் பண்ண முடியும் இருக்காங்க. பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு மாறாது இருக்க வேண்டும். மணியோட வேல்யூ, ஒரு மணியால நம்ம ஒரு கூட்ஸ வாங்குறோம்னா அதோட ஃபைனல் யூசஸ், அந்த மணியோட வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்? மாறாம இருக்கணும். ஓகேவா? நுகர்வோர் பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும். லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் சொன்னேன், பகுத்தறிவாளர் அப்படின்னா என்ன? சோ பகுத்தறிவாளர்னா என்ன? சோ கன்சியூமர் கன்சிடர் ஆஸ் ரேஷனல் கன்சியூமர். ரேஷனல் அப்படின்னா என்ன? ரேஷனல்னா பகுத்தறிவாளர். அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன? சோ ரேஷனல் அப்படின்னா என்னன்னா, எக்கனாமிக்ஸ்ல கன்சியூமரை ரேஷனல் பிஹேவியரா கன்சிடர் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு கன்சியூமர் டீ குடிக்கணும் அப்படின்ற அந்த கூட்ஸ பிக்ஸ் பண்றேன்னா அதுக்கான ரீசன் இருக்கும்.
அப்போ ஒரு சாய்ஸ் ஒரு டிசிஷன்ஸ் கன்சியூமர் எடுக்கிறாருன்னா அதுக்கான சரியான காரணம் இருக்கும். அப்போ ஒரு காரணத்தோட அடிப்படையில தான் ஒரு பொருளை வந்து அவர் டிட்டர்மின் பண்றாரு. இப்ப நீங்க ஒரு மொபைல் வச்சிருக்கலாம், ஆப்பிள் மொபைல் வச்சிருக்கலாம். நீங்க ஆப்பிள் மொபைல் வச்சிருக்கிறது யாரோ ஒரு கன்சியூமரா தான் இருப்பாரு. அந்த கன்சியூமர் ஏன் ஆப்பிள் மொபைலை சூஸ் பண்ணாரு? மேபி ரெட்மி இருக்கலாம், சாம்சங் இருக்கலாம், ஒன் பிளஸ்ல இருக்கலாம். நிறைய பிராண்டட் மொபைல் இருந்தாலும் ஏன் அந்த கன்சியூமர் ஆப்பிள் மொபைலை சூஸ் பண்ணாரு? மேபி அந்த கன்சியூமருக்கு அந்த ஆப்பிள்ன்ற அந்த பிராண்டை வந்து பிடிச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல அதுல நிறைய மத்த போன்ல இல்லாத பெனிஃபிட்ஸ் ஆப்பிள் போன்ல இருக்கலாம். அப்ப இதுக்கான ரீசன்ஸ் இருக்கு. அப்போ கன்சியூமர் ஒரு கூட்ஸ் சூஸ் பண்றாரு அப்படின்னா அதுக்கான சரியான காரணங்கள் இருக்கும். அததான் இங்க நுகர்வோர பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரேஷனல் பிஹேவியர் லாஸ்ட் கிளாஸ்லயே பகுத்தறிவாளர்னா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன்னு சொல்லிருந்தேன் இல்லையா? சோ அப்ப எக்கனாமிக்ஸ்ல கன்சியூமரை நம்ம ரேஷனல் பிஹேவியர் இருக்கக்கூடியவரை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? மேலும் குறைந்த செலவில் அதிகம் இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? மணிய கொஞ்சமா ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து அதிகமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ இதுவும் ஒன் ஆஃப் த அசம்ஷன். சோ கம்மியான மணியை யூட்டிலைஸ் பண்ணி மேக்சிமம் சாட்டிஸ்பாக்சனை ரீச் பண்ணணும். நுகரப்படும் பண்டத்தின் அளவு ஒரே சீரானதாக இருக்க வேண்டும். ஒரு கூட்ஸை கன்சியூமர் யூட்டிலைஸ் பண்றான்னா அதோடைய டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், குவாலிட்டி, குவான்டிட்டி இதுல எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிராம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாருன்னா அவர் எவ்வளவு டைம் சாப்பிட்டாலும் சேம் சாக்லேட் பிளேவர், சேம் பிராண்ட்ல 5 கிராம் எந்த கிராம்ல ஸ்டார்ட் பண்றாரோ அதே சேம்ல தான் அவர் வந்து கொண்டு போனார். அதுதான் கன்சியூமர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் சேம் குவாலிட்டி, சேம் டேஸ்ட், சேம் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கணும். பண்டங்கள் கால இடைவெளி என்று தொடர்ந்து நுகரணும். அதாவது எந்த கேப்பும் விடாம அந்த கன்சியூமர் வந்து அந்த குட்ஸ் வந்து கண்டினியூட்டா யூட்டிலைஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறாருன்னா அகைன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம், நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம், 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்றது கிடையாம கண்டினியூஸா தொடர்ந்து அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மனால என்ன பண்ண முடியும்? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியை டிட்டர்மைன் பண்ண முடியும். நுகரப்படும் காலத்தில் நுகர்வது சுவைக்கும் பாங்கு. சோ இத ஃபர்ஸ்ட்லயே நம்ம பார்த்ததான். டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், இன்கம் இதுல எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. சோ தீஸ் ஆர் தி அசம்ஷன் ஆஃப் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஓகே. சோ இப்ப இந்த டயக்ராம் பாருங்க. சோ இதுல என்ன நான் சொல்லியிருக்கானா, இப்போ ஒரு கன்சியூமர் இருக்காங்க. ஓகேங்களா? கார்த்திக் அப்படின்ற ஒரு கன்சியூமர் இருக்காரு. இப்ப கார்த்திக் என்ன பண்றாரு? ரொம்ப ரொம்ப பசியோட இருக்காரு. ஓகேங்களா? அவர் பசியோட இருக்கும்போது என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறோம். சோ எல்லாருமே பசியோட சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்டை கன்சியூம் பண்ணா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹை லெவல்ல தான் இருக்கும். அப்பதான் கார்த்திக் வந்து ரிலாக்ஸ் ஆவார். அகைன் இன்னொரு ஆப்பிள் ஆட் பண்றாரு. 2 ஆப்பிளா கன்சியூம் பண்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பசியோட இருந்தாரு, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாரு, ஹை லெவல் சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சது. இப்போ 2 ஆப்பிள் சாப்பிடுறாரு. இப்ப என்ன பண்ண அந்த ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட ஆப்பிளுக்கும் செகண்டா சாப்பிடக்கூடிய அந்த யூனிட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஓரளவுக்கு ரிலாக்ஸா ஃபீல் பண்றாரு. இப்ப அவரோட பசி, அவரோட ஆங்கிரி லெவல் வந்து என்ன ஆயிடுச்சு? பினிஷ் ஆயிடுச்சு. இப்ப அகைன் தேர்ட் ஆப்பிள் சாப்பிடுறாரு. தேர்ட் ஆப்பிள் சாப்பிடும் போது என்ன ஆகும்? மார்ஜினல் யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. தேர்டுக்கு அப்புறம் தேர்ட்லயே அவர் போதும் ஸ்டாப் அப்படின்னு சொன்னா ஃபோர்த் கொடுக்குறோம். ஃபோர்த் ஆப்பிள் சாப்பிடும் போது அவருடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல் எப்படி இருக்கும்? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? சோ அதுதான் இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஷெட்யூல சொல்லியிருக்காங்க. யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் ஒன் அடிஷனல் ஒன். அதாவது நம்ம அசம்ஷன் சொன்ன மாதிரி சொன்னதுபடி ஒன்னா ஆட் பண்றாங்க. கார்டினல் மெஷர்மெண்ட்ல ஒன்னா ஆட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட். சோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் அவர் கன்சியூம் பண்ணும்போது அவருக்கு டோட்டல் யூட்டிலிட்டி 20 கிடைச்சிருக்கு. சோ மார்ஜினல் யூட்டிலிட்டியும் சேம் 20. இப்போ யூனிட்ஸை ஆட் பண்றாங்க. 2 ஆப்பிள் கன்சியூம் பண்ணும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னவா இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுது. பட் டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பட் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் அதுல இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் லெவல்
டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி தான் கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை டிட்டர்மின் பண்ணும். இப்போ தேர்ட் யூனிட் சாப்பிட்றாரு, டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, பட் மார்ஜினல் யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா, டோட்டல் யூட்டிலிட்டியோடைய டிஃபரன்சியேஷன் தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. 20 minus 35 20 இல்லையா? ஸோ 35 minus 45 10. ஸோ இந்த டோட்டல் யூட்டிலிட்டியோடைய டிஃபரன்சியேஷன் தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இப்படி கன்சியூமர் யூனிட்ஸ் ஆப்பிள் அதிகமா கன்சியூம் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டேஜ்ல அவர் மேக்சிமம் ரீச் பண்றாரு. ஸோ மேக்சிமம் சாட்டிஸ்பாக்சனை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் அவர் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவருடைய கன்சியூம் பண்ணக்கூடிய லெவலை நிறுத்தாம மேக்சிமம் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் ஆப்பிள கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அப்ப மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவ ரீச் பண்ணுது. ஸோ யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் கூட்ஸ் இன்க்ரீஸ் ஆக டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி மேக்சிமம் பொசிஷனை ரீச் பண்ணி டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் யூட்டிலிட்டி மேக்சிமம் ரீச் பண்ணும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஜீரோவை ரீச் பண்ணுது. டோட்டல் யூட்டிலிட்டி தென் டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவ் -5 -10 -20 டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம இதோடைய டேபிள நம்ம டயக்ராம இப்ப பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஆஸ் யூஸ்வல், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். ஒய் ஆக்சஸ் மென்ஷன் total utility and marginal utility, x axis mention consume of apple. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 20 யூனிட்ஸ் ஆப்பிள் இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? டோட்டல் யூட்டிலிட்டி 20 35 45 டோட்டல் யூட்டிலிட்டி இங்க மென்ஷன் பண்றோம். ஸோ டோட்டல் யூட்டிலிட்டி என்னவா இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுது. 20 35 45 50 அகைன் 50 மேக்ஸிமம் ரீச் பண்ணி கான்ஸ்டன்ட் ஆகுது. கான்ஸ்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது 45 35 சொல்லிட்டோம். சோ இந்த ரெட் லைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெட் லைன் TU இஸ் த டோட்டல் யூட்டிலிட்டி, MU இஸ் த மார்ஜினல் யூட்டிலிட்டி. டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. Q 50, இந்த 50 டோட்டல் யூட்டிலிட்டி கான்ஸ்டன்ட் மேக்ஸிமம் ரீச் பண்ணும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஜீரோவை ரீச் பண்ணுது. தென் டோட்டல் யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் போது ஆஸ் யூஷுவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவ ரீச் பண்ணுது. திஸ் இஸ் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, காசனுடைய ஃபர்ஸ்ட் லா. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் வந்து கிரிட்டிசிசம். லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் கிரிட்டிசிசம் அப்படின்னு என்ன? திறனாய்வு. சோ அதுல என்ன குறைபாடுகள் இருக்கு? இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகுதா? சோ பயன்பாட்டு எண்ணவில் அளவிட முடியாது. யூட்டிலிட்டி cannot be measured. யூட்டிலிட்டிய நியூமரிக்கல் வேல்யூவால நம்மளால மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. பட் இந்த தியரியில யூட்டிலிட்டிய மெஷர்மெண்ட் பண்ண முடியும்ன்ற அந்த அசம்ஷனை எடுத்திருக்காங்க. பட் ரியாலிட்டியில யூட்டிலிட்டி cannot be measured. இவ்விதி உண்மைக்கு மாறானது. சோ இந்த லா வந்து என்னது? அன்ரியலிஸ்டிக்கா, ரியலிஸ்டிக்கா இல்ல. யூட்டிலிட்டியை நாம ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்றோம்னா எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு, 2% பிடிச்சிருக்கு, 3 அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி நியூமரிக்கல் வேல்யூவால நம்மளால மெஷர்மெண்ட் பண்ண முடியும்? இது வந்து என்னது? அன்ரியலிஸ்டிக்கா இருக்கு. The law, this law is not applicable invisible commodity. இண்டிவிஜுவல் கமாடிட்டிக்கு வந்து இது சூட்டபிள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் குட்ஸ், வாட்டர், ஹேர், சன்லைட், இதெல்லாம் என்னது? எக்கனாமிக் குட்ஸ். ஸோ இந்த எக்கனாமிக் குட்ஸை நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். அகைன் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். பட் இதால நம்மளால எனக்கு சன்லைட் வேணாம், எனக்கு ஹேர் வேணாம், எனக்கு வாட்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. இதோட யூசேஜும் நம்மளால டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகாது. இதை நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரியான எக்கனாமிக் கூட்ஸ், இன்விசிபிள் கூட்ஸுக்கான கூட்ஸுக்கு இந்த தியரி வந்து அப்ளிகபிள் ஆகாது. இவ்விதியின் விதிவிலக்குகள், எக்ஸெப்ஷன் டு திஸ் லா. இந்த லாவோட எக்ஸெப்ஷன் என்ன? திஸ் லா ஹேபிட்ஸ், அதாவது இந்த லாவோட இந்த லா என்ன? ஒரு ப்ராடக்ட அகைன் யூஸ் பண்ணும்போது அதோடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதோடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல இப்ப நம்ம ஒரு மூவிஸ் பாக்குறோம், மூவிஸ கண்டினியூஸா சினிமால போய் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதோடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது.
ஆல்கஹா கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் எவ்வளவு ஆல்கஹா கொடுத்தாலும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரே தவிர அவருடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம், நம்ம அந்த கேம் நம்ம விளையாடிக்கிட்டே தான் இருப்போமே தவிர போதும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஒரு லாட்ரி கலெக்ட் பண்ணுவாங்க, ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றவங்க, ஸ்டிக்கர் கலெக்ட் பண்றவங்க, புக் ரீடிங்ஸ், புக் ரீட் பண்ற பர்சன்ஸுக்குலாம் வந்து ஒரு அந்த ப்ராடக்ட், அதாவது அந்த கேம் விளையாடுறதோ புக் ரீட் பண்றதோ அகைன் அகைன் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸெப்ஷன் ஆஃப் தி லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஓகே, இப்போ நம்மளுக்கு லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன, கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுல அனதர் தேரின்னு ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன? ஸோ இப்போ நம்ம ஆப்பிளை கன்சியூம் பண்ண போறோம்ன்ற ஒரு ஒண்ணு பார்த்தோம். நம்ம ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிடுவோமா? ஒரு பர்சனா இருக்க எல்லா ஒரு கன்சியூமருக்கும் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் பிடிக்குமா? ஆப்பிள் மட்டுமா பிடிக்கும்? ஆரஞ்சு பிடிக்கலாம், ஸ்ட்ராபெரி பிடிக்கலாம், பனானா பிடிக்கலாம். அப்ப ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துட்டாலே இதுலயே டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் இருக்கு. காஃபி குடிக்கிறவங்க டீ வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. டீயும் காஃபியும் ரெண்டுமே குடிப்பாங்க. அப்போ டூ ப்ராடக்ட கன்சீவ் பண்ணும்போது எந்த லெவல்ல கன்சியூமர் சாட்டிஸ்பாக்சன் லெவல ரீச் பண்றாரு? திஸ் இஸ் த லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி, சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. ஸோ இது வந்து கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச்ல காசனுடைய செகண்ட் லா. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ இதோடைய ஃபார்முலா MUX டிவைடட் PX. MUX-னா என்னது? கூட்ஸ் 1. கூட்ஸ் 1 ஆப்பிள். நம்ம ஆல்ரெடி ஆப்பிள் பார்த்திருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் MUX, எக்ஸ்ன்றது ஒரு கமாடிட்டி. அந்த எக்ஸ் கமாடிட்டியோடைய பிரைஸ் PX. இங்க வந்து ஃபார்முலா கொடுத்திருக்கேன் பாருங்க, ஈக்குவல் MUY. ஒய்ன்றது என்னது? another goods. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, எனிதிங் ஃப்ரூட்ஸ், எனிதிங் ஒன், எனி அதர் goods. MUY divided அந்த Y goods ஓடைய price PY equal to K. Law of EQ marginal utility. So இப்போ உங்களுக்கு law of EQ marginal utility னா என்னன்னு புரிஞ்சுச்சா? டூ goods யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கன்சியூமர் எந்த லெவல்ல மேக்ஸிமம் சாட்டிஸ்பாக்சனை ரீச் பண்ணுவாரு? law of diminishing marginal utility வந்து ஒரு goods ஓடைய சாட்டிஸ்பாக்சன் லெவலை டிட்டர்மைன் பண்றதுக்காக the law of equimarginal utility more than commodity, more than two commodities, more than one commodity உடைய satisfaction level measurement பண்றோம். ஓகே, இதோடைய அசம்ஷன் மனநிறைவை அதிகப்படுத்த விரும்பக்கூடிய பகுத்தறிவாளராக இருக்க வேண்டிய. என்ன சொல்றாங்க? The consumer is a rational in the senses that he wants to get maximum satisfaction. ஸோ ஆல்ரெடி ரேஷனல் பிஹேவியர் பார்த்துட்டோம். அந்த ரேஷனல் பிஹேவியர் எப்படி இருக்குமா? அவருடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல மேக்சிமம் படுத்தணும் அப்படின்ற அசம்ஷனை பேஸ் பண்ணி இந்த லா இருக்கு. The utility of each commodity is measurable in cardinal number. ஒரு கமாடிட்டிஸ் இருக்கு, இது மோர் தென் ஒன் கமாடிட்டி இல்லையா? மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இதுலயும் அதே லா தான் அப்ளிகபிள் ஆகாது, அதே அசம்ஷன் தான் அப்ளிகபிள் ஆகுது. யூட்டிலிட்டி இஸ் a measurable in the cardinal utility approach. Utility marginal utility of money remain constant. So பணத்தோட இறுதிநிலை பயன்பாட்டில் மாற்றம் இல்லை. தென் இன்கம், கன்சியூமருடைய இன்கம்லயும் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் கன்சியூமருடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கக்கூடாது, பிரைஸ்ல சேஞ்சஸ் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் பீரியட்லயும் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டியில என்ன ரன் ஆகுது, என்ன டிட்டர்மைன் பண்றாங்க? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அந்த லா வந்து ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டியில அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டூ கமாடிட்டியை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ டூ கமாடிட்டியில யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டி ஆப்பிள், ஆப்பிளோடைய டோட்டல் யூட்டிலிட்டி, தென் ஆப்பிளோடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி. அனதர் ஃப்ரூட் ஆரஞ்சு, ஆரஞ்சு டோட்டல் யூட்டிலிட்டி, ஆரஞ்சுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு ஆப்பிள் நம்ம ஒரு கமாடிட்டியை யூட்டிலைஸ் பண்ணும் போது ஆப்பிள்ல இருந்து நம்மளுக்கு
நமக்கு 25 யூனிட்ஸ் 25 டோட்டல் யூட்டிலிட்டி கிடைக்குது. ஸோ சேம் as மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஆப்பிளோடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி 20, ஆரஞ்சோடைய டோட்டல் யூட்டிலிட்டி 30. அப்ப இதுல என்ன இருக்கு, ஆப்பிளை விட ஆரஞ்சுல நிறைய சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்ப கமாடிட்டியை இன்க்ரீஸ் பண்றோம். டோட்டல் யூட்டிலிட்டி 45 இருக்கு. ஆரஞ்சோடைய டோட்டல் யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு 41. ஸோ அட் த சேம் டைம் மார்ஜினல் யூட்டிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டோட்டல் யூட்டிலிட்டியோடைய டிஃபரன்சியேஷன் 30 மைனஸ் 41 எவ்வளோ 11. ஓகேங்களா? ஸோ இப்போ யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ற தேர்ட் யூனிட்ல டோட்டல் யூட்டிலிட்டி ஆப்பிளோடைய டோட்டல் யூட்டிலிட்டி 63 இருக்கு. தென் மார்ஜினல் யூட்டிலிட்டி 80, ஆரஞ்சுடைய டோட்டல் யூட்டிலிட்டி 49. ஸோ இந்த மாதிரி லா ஆஃப் டிமினிஷிங் அப்ரோச் வந்து இதுல யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, மார்ஜினல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுல என்னன்னா ஃபிஃப்த் யூனிட்லயே ஆரஞ்சு கன்சியூம் பண்ண ஆரஞ்சோடைய கன்சியூம் வந்து சாட்டிஸ்பாக்சனை ரீச் பண்ணிடுச்சு. இப்ப 5 ஆரஞ்சு கொடுத்துருக்கேன், 5 ஆரஞ்சு என்னது உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் ரீச் பண்ணுச்சு. போதும், எனக்கு ஆரஞ்சு வேணாம், இதுக்கப்புறம் எனக்கு ஆரஞ்சே வேணாம், எனக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆயிடுச்சு. பட் ஆப்பிள் என்ன பண்றீங்க, ஃபிஃப்த் யூனிட்ல நீங்க ஆப்பிள கன்சியூம் பண்ணியுமே உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் ரீச் ஆகல. அப்ப நீங்க என்ன பண்றாங்க, 6th யூனிட்டுக்கு மூவ் ஆகுறீங்க. 6th யூனிட்லயே நம்மளுக்கு ஆப்பிள கன்சியூம் பண்றோம். அப்ப ஆரஞ்சுடைய 5th யூனிட்டும் ஆப்பிளோடைய 5th யூனிட்டும் ஈக்குவலான சாட்டிஸ்பாக்சனை கன்சியூமருக்கு கொடுத்துருக்கு. அததான் இங்க நான் ரெட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். 58 ஆரஞ்சுல 58, ஆரஞ்சுடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி 4, ஆப்பிளோடைய 92 டோட்டல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் யூட்டிலிட்டி 4. அப்ப இங்க என்ன இருக்கு, ஆரஞ்சோடைய 5th யூனிட் ஈக்குவல் டு ஆப்பிளோடைய 6th யூனிட். ஸோ இதுதான் கன்சியூமர் ரீச் பண்ணக்கூடிய 2 கூட்ஸ் உடைய சாட்டிஸ்பாக்சன்ஸ் லெவல். ஸோ இப்போ இந்த டயக்ராம பாருங்க. as usual y axis xss, பேனல் ஏல ஆப்பிளும் பேனல் பில வந்து ஆரஞ்சு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆப்பிள், மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆரஞ்சு. ஸோ இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்னா ஆப்பிளோடைய A1 A டேஷ் அதுல கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்பாக்சன் ஆரஞ்சோடைய B1ல தான் சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் இங்க ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? A3ல சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் போது இது அதே ஹை லெவல்ல இருக்கு, B3 இருக்கு. பட் ஆப்பிளோட A1 ஈக்குவல் டு ஆரஞ்சோடைய B1 சாட்டிஸ்பாக்சன். ஓகே, ஸோ இதோடைய கிரிட்டிசிசம் நம்ம பார்க்க போறோம். ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டியோடைய கிரிட்டிசிசம் என்ன, பயன்பாட்டை அளவிட முடியாது. ஸோ அதே சேம் கிரிட்டிசிசம் தான், யூட்டிலிட்டி cannot be measurable. யூட்டிலிட்டியை நம்மளால மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இந்த ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து டூரபிள் குட்ஸ், ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு கூட்ஸுக்கு வந்து இந்த யூட்டிலிட்டி அப்ரோச் வந்து சூட்டபிளா இருக்காது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கன்சியூமர் யூக்லிபிரியம்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா யூட்டிலிட்டி கான்செப்ட் பார்த்திருக்கோம். ஸோ கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்ட், ஆர்டினல் யூட்டிலிட்டி கான்செப்ட். கார்டினல் யூட்டிலிட்டி கான்செப்ட் நுகர்வோர் சமநிலை, யூட்டிலிட்டி அப்ரோச், டிமாண்ட் டிட்டர்மினேஷன், எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தென் ஹியூமன் வாண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ், concept, law of diminishing marginal utility, then equimarginal law of equimarginal utility. 2 concept இப்ப நம்ம finish பண்ணிருக்கோம். Okay, thank you. See you on next class.